இன்னைக்கு வண்டியும் குண்டியும் எல்லாம் வாரி கட்டிட்டு வந்தாச்சு. என்ன பிடுங்க போகிறோன்னு கேட்டா போச்சா போயிருக்கா? ஐயோ வெட்டி போட்டிருக்க மரத்தில் தேனி இருக்குது, பிடிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தேன் தேனடை இருக்குது, ஆனால் தேனி இல்லை. ஆமாம் நண்பா, இந்த மாதிரி மரபந்தில் இருக்கிற தேனீக்களை பிடிக்கலான்னு சொல்லி வரும்போது அந்த தேனீக்கள் துரதிருஷ்டவசமாக எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சரி, தேனீக்கள் தான் போயிடுச்சு. அதில் இருக்கிற மெழுகையும் அதோட தேனடைகளை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்துகிட்டே இருந்தோம் அந்த மரத்துக்குள்ளால இருந்து. அதை எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னோடய அண்ணன் சொன்னால் பக்கத்தில் எங்கேயாவது தான் ஏதாவது மரத்தில் இருக்கும் அப்படின்னாரு. பக்கத்தில் பெரும் ஏமாற்றம் ஆகிப்போச்சு. பெரும் ஏமாற்றம். எப்போ என்ன அழகா மரபந்துக்குள்ளாடி உட்காந்துருக்குன்னு பாருங்க. பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுனால வெட்டி போட்ட மரங்கள்ல இருந்து பக்கத்தில் இருக்க புதர்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தோம் இருக்கா அப்படின்னு. எந்திரிச்சு போன தேனீக்கள் ஏதாவது மரத்தில் விழுந்திருக்கான்னு அங்கே இங்கே மரத்து மேலே புதருக்குள்ளேன்னு ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்த்தோம். துரதிர்ஷ்டம் எங்கேயும் பார்க்க முடியல. பார்த்துட்டோன்னா தூக்கி வரணும். எனக்கு கிடைக்காத போல இருக்கே, தேடி பார்ப்போம். தேடாண்டாமா தேடாக்கு எங்கன கலைஞ்சுன்னு இல்லை கேட்டுப்பாரு. எதில் எங்களும் கலைஞ்சது போல கண்டுனுமா? ஏதாவது மரத்து மேலே ஏதாவது சைடு போச்சுன்னு தெரிஞ்சா சரி, எந்த சைடு போச்சுன்னா அது பார்க்கலாம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த மரத்து மேலே, இந்த காஞ்ச மரத்து மேலே இருக்குமோ? சரி பாப்போம். விடு. நண்பர் ஒருத்தர் சொன்னார் இங்கே எல்லாம் இல்லை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். போய் பார்ப்போம். இருக்கு, அதில் தானே இருக்குது. இங்கே தான் அந்த தேனீக்களை பார்த்தேன், இதில் தான் இருந்துச்சுன்னாரு. அவர் சொன்னது மாதிரியே தேனீக்கள் இருக்கும்னு ஆசையாக போய் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா என்னடா இது ஒன்றும் தெரியலை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. தேனி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஒரு திருப்பம். இதுக்குள்ளதான் ராணி இருக்கு. இது ரெண்டு அந்த நேரத்தில் தேனீக்கள் ஒரு பக்கத்தில் இருந்து வெட்டி போட்டிருந்த அந்த மரத்துண்டுக்குள்ளால வந்துருச்சு. போயிருச்சு, கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த தேனீக்களை ஒரு வழியாக என்னமோ பார்த்துட்டான். இனி இவங்க காலுகையில் விழுந்து எப்படியாவது இந்த கூட்டுக்குள்ளே அடைச்சி நம்ம கொண்டு போகணும். அதுதான் நம்ம வேலை. அதுக்கு வந்த உடனே மெழுகுகளெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே அதோட வரிசைப்படி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இதோ பார்த்திங்கல்ல, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க அதுக்கு கட்டி வச்சுருந்த இந்த தேனடைகள் எல்லாத்தையுமே நாம் பக்குவமாக இதோ கையில் ஒன்று வச்சுருக்கோம்ல, இதை சீழி அப்படின்றோம். அது வரிசைப்படி கட்டுறதுக்கானது. அதுக்குள்ளே எடுத்து வச்சு கட்டி கொடுத்து அந்த தேனீக்களை இதில் தான் நம்ம எடுத்து வைக்கணும். இதில் எடுத்து வச்சா மட்டும்தான் அந்த தேனீக்கள் இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. பார்த்திங்களா, இந்த வேலைகளை நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நானும் நினச்சேன் எல்லாம் ஓடி இருக்குமா நினைப்பேன். ஆனால் இந்த குஞ்சு முட்டை சிட்டாவாங்க இத்தனை நேரம் ஆயிருக்கு. வச்சு பார்ப்போம். அது யாரும் குஞ்சு முட்டை இருக்கு இல்லையா? என் வெயில் அன்னைக்கு கிடந்துருக்கு. இப்படி
என்னடா இது வித்தியாசமாக ஒரு பொருளை வச்சு கட்டிகிட்ருக்காயினுங்களேன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து வாழை இருக்குல்ல, வாழை மரத்தோட கயிறு தான். வாழை மரத்து சைடில் இருக்கும்ல அந்த அதுதான். ஏன்னா இதை வச்சு ஏன் கட்டுறோம் அப்படின்னா, அந்த தேனீக்கள் தாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த தேனடைகளில் இருக்கிற இந்த கயிறுகளை எல்லாம் நம்ம பெரிய கயிறை வச்சு கட்டினோம் அப்படின்னா அதுகளால் அது அதோட பல்லால் கடித்து அதை கட் பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். தேனே எடுத்துட்டு போய் இல்லையா? வா சரி அண்ணா சரி தேனை தர மாட்டேன் இல்லையா? சரி அப்போ நான் அதை ஒன்று கேட்டுட்டு உடனே கூப்பிடுவேன். நான் தேனை பிள்ளைனா அதில் எடுத்து ஒதுக்கி வச்சிருந்தது. அன்னைக்கு கூட்டம் தேனில் இது கொஞ்சம் முட்டை தேன் என்ன இருக்குது உங்களுக்கு கொண்டு போகணும் தேன் வா வா கொண்டு வச்சு தின்னு. தேனீக்களை பிடிச்சிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா தேனீக்களும் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பட்ட கஷ்டமே போயிடுச்சுன்றது மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா தேனீக்களுமே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலி சீலிகளை வெட்டி சீலிகளங்க என்ன இருக்கு எங்கள் நாளாச்சு இல்லை. சரி 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 இடு இடு இடு. வண்டி ஓட்டிட்டு இதே தேனி ஒரு கொட்டு கட்டி எப்போ அசைய இடம் இல்லையா அறிவாளி. நடந்துருக்கு பல நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தேனி எல்லாமே கலைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் என்ன பண்ணுறோங்கிறத பாருங்கள். ரொம்ப நேரம் தாண்டி என்ன ஆச்சுன்னா எல்லா ஈச்சைகளுமே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அது எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா அதோ தெரியுதுங்களா, அங்கே போயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா அதோட ராணி தேனி எங்கள் கையில் வந்து சிக்கிருச்சு. இதோ அதை வந்து பத்திரமா பிடிச்சி இங்கே தெரியுதுங்களா, இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அதனால் இந்த தேனீக்கள் போன தேனீக்கள் எல்லாமே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்ப்போம். லூஸாக இருப்பானுங்களோலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு சிக்னல். அந்த தேனீக்கள் இப்படி வெளியே போகும்போது அதுகளோட ஒரு எப்படின்னா ஓனர் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தெரிவிப்புக்காக இப்படி பண்ணும்போது இந்த தேனீக்கள் வந்து கீழே இறங்கி வரும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். எவ்வளோ நேரம் கைத்தட்டி அது கீழே வராததுனால அந்த ராணி தேனியை திறந்து கூட்டுக்குள்ளே விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் அந்த தேனீக்கள் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல பெட்டியை தூக்கி உயரமாக வச்சாச்சுன்னா அது எங்கே இருந்துச்சோ அங்கேயே வரும். அதனால் தூக்கி நாங்கள் வச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கை தட்டுறது நம்ம ஸ்டாப் பண்ணாமல் தட்டும்போது கண்டிப்பாக தேனீக்கள் வரும். இப்படி நெடுநேரமாக நம்ம போராடினதுனால கொஞ்ச நேரத்துலேயே அந்த தேனீக்கள் கீழே வர்றதுக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா எப்படி அந்த தேனீக்கள் வருது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே இந்த தேனீக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த தேன் கூட வரப்போயிடும். பார்த்துக்கோங்க எவ்வளோ இதாவது உள்ளே போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ராணி தேனி பெட்டிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால எல்லா தேனீக்களுமே மேலிருந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள் பாருங்கள் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம கை தட்டுற ஊசியை விடக்கூடாது. ஏன்னா அதுதான் அதோட ஒரு அலாரம் மாதிரி. தெரியுதுங்களா, எல்லாருமே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. தெரியுதுங்களா எப்படி எல்லா ஈக்களும் போனது மாதிரியே தெரியுதுங்களா, எப்படி சுற்றி பறக்குதுன்னு. போன வேகத்துலேயே என்ன அழகாக திரும்ப வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ராணி தேனி இங்கே இருக்கும்போது நம்ம அந்த ஓசையை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கே போனாலும் வந்துடும் நம்ம தேனீக்கள். பல நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக தேனீக்கள் கீழே வந்துருச்சு. நம்மளோட இன்னைக்கு வேட்டை சக்ஸஸ்ஃபுல். எப்படின்னு வீடியோ பார்த்தீங்கல்ல. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன அழகாக வருது பாருங்க.
தேனீக்கள் ஒரு நிமிஷம் எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க வந்துட்டாங்க. நம்பிக்கை விடாம முயற்சி போடு பேக்கில் பேத்தா சாப்பிட்டு போனோம். என்னடா இது தூக்கி மேலே வச்சுருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம், வெயில் படாமல் இருக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். தேனீக்கள் உள்ளே போயிட்டே இருக்குது, தெரியுதுங்களா? இதுதான் அதோட வாசல். அந்த குட்டி வாசல் வழியாக போயிட்டே இருக்குது. இனி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். தேனீக்கள் யாருக்கு பிடிக்கும், தேன் யாருக்கு பிடிக்கும், தேனி வளர்ப்பு யாருக்கு பிடிக்கும், கமெண்டில் கன்ஃபார்மாக சொல்லிடுங்க. பாய். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிச்சின்னா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க.